இனிய காலை வணக்கம். சென்னையில் ஒரு மழைக்காலம் வானிலை வலைப்பதிவின் நேயர்கள் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். குட் மார்னிங். On behalf of சென்னையில் ஒரு மழைக்காலம் weather blog, we wish all a very happy Republic Day. With this, we will go to the Tamil presentation initially, followed by the English one. இப்போ நம்ம செயற்கைக்கோள் புகைப்படத்தை பார்த்தோன்னா இந்திய துணைக்கண்டத்தில் பெருசாக ஒன்றும் மழை மேக குவியல்கள் இல்லை. பூமத்தியரேகைக்கு தெற்கே நம்ம பரவலாக மழை மேக குவியல்கள் பார்க்குறோம், புயல்கள் பார்க்குறோம். இந்த இடத்துல அப்புறம் ஆஸ்திரேலியா பகுதியில். ஸோ இது இப்போ சதர்ன் ஹெமிஸ்பியரில் கோடைக்காலம். அந்த கோடைக்காலத்தை ஒட்டிய பருவகாலம் கூட ஆஸ்திரேலிய துணைக்கண்டத்தின் பருவகாலம் இந்த சமயத்தில் தான். அதனால் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பூமத்தியரேகைக்கு கீழே தான் எல்லா மழை நிகழ்வுகளுமே பெருசாக இருக்குது. தென்கிழக்கு ஆசிய பகுதியில் கூட பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா தென்கிழக்கு ஆசிய பகுதியில் உங்களுக்கு மழை மேகங்கள் இருந்தது, சில சலனங்கள் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா எதுவுமே பெருசாக இல்லை. அதே மாதிரி வங்கக்கடல்லையும் அரபிக்கடல்லையும் பெருசாக சலனம் இல்லை. இது ஒரு மேலடுக்கு காற்று சுழற்சி அந்த இடத்துல நீடிச்சிட்ருக்கு, மெதுவாக மேற்கு நோக்கி நகர அந்த சுழற்சி. இதை தவிர பூமத்தியரேகைக்கு வடக்கே பெருசாக ஒன்றும் மழை மேகங்கள் இல்லை. அதே மாதிரி நம்ம இப்போ காற்று வரைபடத்தை பார்த்தோம்னாலும் தரைநிலையில் பார்த்தாலும் உங்களுக்கு வட கிழக்கிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை காற்று தரை நிலையிலிருந்து 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் நம்ம பார்த்தாலும் வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய வாடை காற்று தான் வீசுது. வரும் சில நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே பெரும்பாலும் அந்த நிலை தான் நீடிச்சிட்ருக்கு. சனி ஞாயிறுக்கு மேலே ஒரு சற்று வலுவிழந்த நிலையில் கிழக்கத்திய காற்றின் தாக்கம் தெரியுது. ஆனால் நம்ம இப்போ பார்த்தோம்னாலே இது பெருசாக மழை நிகழ்வு ஏற்படுத்தக்கூடிய காலம் கிடையாது. வெறும் கிழக்கத்திய காற்று மாத்திரம் நல்ல மழை நிகழ்வை கொடுக்காது, அதனுடைய ஒரு சலனம் இருக்க வேண்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பூமத்தியரேகைக்கு அருகே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பூமத்தியரேகைக்கு மேலேன்னு சொல்லலாம், அந்த ஒரு மேலடுக்கு காற்று சுழற்சி இருக்குது. இந்த மேலடுக்கு காற்று சுழற்சி ரொம்ப கீழே இருக்கிறதுனால இந்த கிழக்கத்திய காற்றின் தாக்கம், அந்த அலையின் தாக்கம் இலங்கைக்கு மேலே அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். கரையோர தமிழக பகுதியில் பெருசாக இருக்காது. தென் தமிழகத்தில் சில இடங்களில் இதன் தாக்கம் இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரவலாக தமிழக கரையோரம் மழை அந்த கிழக்கத்திய காற்றின் தாக்கம் பெருசாக இல்லை. அதே மாதிரி இந்த ஜனவரி கடைசி வாரம் பிற்பகுதி, பிப்ரவரி முழுதுமே, மார்ச் முதல் பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த மழை நிகழ்வுகள் கிழக்கத்திய அலையின் இல்லை கிழக்கத்திய காற்றின் தாக்கம் மட்டுமே மழை நிகழ்வு கொடுக்கறதில்ல. இதன் கூடவே அந்த மேற்கத்திய கலக்கத்தின் ஊடுருவல் இருந்தால் தான் இந்த பெரும் மழை நிகழ்வுகள் ஏற்பட்டது. அதாவது காரைக்கால் ஆகட்டும், சில வருடங்களுக்கு முன்பு தரமணியில் ஒரே மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்ச நிகழ்வாகட்டும், இது எல்லா நிகழ்வுகளிலும் இந்த மேற்கத்திய கலக்கத்தின் ஊடுருவல் இருந்ததுனால தான் அந்த அதீத மழை நிகழ்வு ஒரு 2-3 இது எல்லாமே ஒரு 2-3 மணி நேரத்தில் ஒரு 8லேருந்து 10 சென்டிமீட்டரோ 12 சென்டிமீட்டரோ மழை பதிவாகக்கூடிய சூழல் இருக்கும். இந்த மழை நிகழ்வுகள் எல்லாமே இந்த மேற்கத்திய கலக்கத்தின் ஊடுருவல் ஏற்படும் போது தான் இந்த மழை நிகழ்வுகள் ஏற்பட்டுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த மேற்கத்திய கலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னா தரை மட்டத்திலிருந்து 5 கிலோமீட்டர் உயரத்திற்கு 500 ஹெச்பின்னு சொல்லுவோம். ஐந்தரை கிலோமீட்டர். ஸோ இப்போ இந்த அலை போன்ற ஒரு காற்றின் தன்மையை நீங்கள் பார்க்கலாம். இதுதான் மேற்கிலிருந்து வரக்கூடிய அந்த ஜெட் ஸ்ட்ரீம். இதனுடைய உங்களுக்கு அந்த மிட் லாட்டிடியூட் ட்ராப் வெஸ்டர்லி ட்ரஃப்னு சொல்லக்கூடிய அந்த தாழ்வு நிலை, இது உங்களுக்கு
கீழே இறங்கி மேலே இருக்கும். அதாவது ஒரு முகடு ஒரு தாழ்வு நிலை, ஒரு முகடு ஒரு தாழ்வு நிலை மாறி மாறி வரும். இது நீங்கள் இதில் பார்த்தாலே தெரியும். இந்த முகடுங்கிறது வந்து உயர்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோடு ஒட்டி வர்றது. இந்த தாழ்வு நிலைங்கிறது ஒரு சலனம் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுழற்சி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த அலை போன்ற காற்றுத்தன்மை தான் இந்த மேற்கத்திய கலக்கம் இல்லைனா மிட் லாட்டிடியூட் ட்ரஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காற்றின் தன்மையை ஒரு அலை போல் மேலும் கீழுமாக ஏறி இறங்கும். ஸோ இப்போது இந்த மேலும் கீழும் ஏறி இறங்கும்போது சில சமயங்களில் நமக்கு வந்து இந்திய துணைக்கண்டத்தில் தென்னிந்திய தீபகற்ப பகுதி வரைக்கும் இந்த தாழ்வு நிலை நீடிக்கும். அதாவது உங்களுக்கு இங்கேருந்து சென்னையோ பெங்களூர் அச்சரேகை வரைக்கும் உங்களுக்கு இறங்கி திரும்ப ஏறும். இந்த இறங்கி ஏறுற சமயத்தில் தான் வந்து மேற்கத்திய கிழக்கத்தின் ஊடுருவல் கிழக்கத்திய காற்றோடு நடைபெறுது. அதாவது கீழ்நிலை கிழக்கத்திய காற்று, மேல்நிலை மேற்கத்திய காற்று, இதன் ஊடுருவல் இந்த மழை நிகழ்வுகள் நிகழ்த்துது. இப்போ நம்ம பார்த்தோன்னா சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி பொங்கலுக்கு அப்புறம்னு வச்சுக்கோங்களேன், வரக்கூடிய வானிலை படிவங்களின் கூற்றை நம்ம பார்த்தோன்னா வந்து ஜனவரி கடைசியில் இந்த மாதிரி ஒரு தாழ்வு நிலை போன்ற ஒரு தன்மை வந்து தென்னிந்திய தீபகற்ப பகுதி வரைக்கும் வர மாதிரி காமிச்சிச்சு. அதனால் வந்து ஜனவரி கடைசியில் மழை நிகழும் இருக்கிற மாதிரி காமிச்சிது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை பாருங்கள். இது இந்த அலை போன்றது ஒரு சீராக, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஈஸி ஃப்ளோயிங்காக இருக்குது. ரொம்ப பெரிய ஏற்ற இறக்கம் இல்லை. அதே பார்த்திங்கன்னா ரெண்டாம் தேதி போல் பாருங்களேன், உங்களுக்கு இங்கே லிபியா கிட்டே இருக்குது பாருங்கள். இந்த ஒரு நல்ல அலை போன்ற அமைப்பு படிப்படியாக திரும்பவும் இந்திய துணைக்கண்டத்தை நோக்கி வருது. அதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வானிலை படிவங்கள் இப்போது இந்த தாழ்வு நிலை போன்ற பகுதி இந்திய துணைக்கண்டத்திற்கு தென்னிந்திய தீபகற்ப பகுதிக்கு வரும்போது திரும்பவும் மழை நிகழ்வை வானிலை படிவங்கள் காட்டுகின்றன. ஸோ இப்போ வந்து இந்த மழை நிகழ்வுகள் 3-4 தேதிக்கு மேலே பிப்ரவரி 10 வரைக்கும் அந்த இடைப்பட்ட பகுதிகளில் சில வானிலை படிவங்கள் மிதமான முதல் கனமழை காட்டுது. நான் திரும்பவும் முதலேருந்து சொன்ன மாதிரி தான் இந்த மழை நிகழ்வு மேற்கத்திய கலக்கமும் கிழக்கத்திய காற்றும் ஊடுருவும் போது இந்த இரண்டுமே வந்து வரக்கூடிய அந்த நிலை சற்று மாறுதலுக்கு உட்பட்டது. அதாவது ரெண்டுமே ஒரே சமயத்தில் வந்தால் தான் வந்து உங்களுக்கு அந்த மழை நிகழ்வு ஏற்படும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து கிழக்கத்திய காற்றின் தாக்கம் பெருசாக இல்லை. ஸோ இப்போ இந்த மேற்கத்திய கலக்கம் இந்திய துணைக்கண்டத்தை நோக்கி வரும்போது அல்லது அதன் மேலே செல்லும்போது கிழக்கத்திய அலையின் தாக்கம் இல்லைன்னா, இல்லை கிழக்கத்திய காற்றின் வலு இல்லைன்னா வந்து இந்த மழை நிகழ்வு பெருசாக இருக்காது. ஸோ இப்போதைய சூழ்நிலையில் நம்ம அடுத்த ஒரு வாரத்துக்கு பெருசாக ஒன்றும் மழை நிகழ்வுகளை நம்ம சந்திக்க போகிறதில்ல. இந்த வானிலை படிவங்கள் 4ஆம் தேதி 5ஆம் தேதி போன்ற சமயங்களில் காட்டக்கூடிய அந்த மழை நிகழ்வு தற்போதைய நிலையில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லேசானது போல் மிதமான மழையாக தான் இருக்கக்கூடும். அது வந்து நான் இன்னும் 1-2 நாளில் உங்களுக்கு சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து இந்த வானிலை படிவங்கள் காட்டுகின்ற மழை அளவுகள் எந்த மாதிரி மாறுதுங்கிறத நம்ம கவனிக்கணும். ஏன்னா வந்து இது வந்து ஒரே மாதிரி இல்லை. இதுதான் வந்து ஒரு முக்கியமான இது வந்து ஒரு வானிலை ஆர்வலராக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா வந்து இந்த வானிலை படிவங்கள் எப்படி மாறுதலுக்கு உட்படுகிறது, அந்த மாறுதலின் காரணமாக அந்த ட்ரெண்டுன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா, எந்த மாதிரி ஒரு பாதையில் செல்லுது அப்படிங்கிறத பார்த்தா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் எந்த மாதிரி இருக்குன்னு. வரும் நாட்களில் நான் வந்து என்செம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழுமமாக இருக்கக்கூடிய அந்த வானிலை படிவங்களின் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது எப்படி வேலை செய்யுது, அது எப்படி வந்து ஒரு நல்ல நான் முடிவை எடுக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யுங்கிறத வரும் நாட்களில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைய சூழலில் நம்ம பார்க்குறது வந்து வேற ஒன்று பார்ப்போம். என்னென்னா வந்து இந்த வெவ்வேறு மாடல் வானிலை படிவங்கள் வந்து எந்த மாதிரி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜனவரி 2ஆம் தேதி வரை ECMWFங்கிற அந்த மாடலோட மழை அளவு, அதாவது மழை அளவுங்கிறது நேற்றுலேருந்து ஜனவரி 2ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய மழை அளவு. இப்போ நான் காட்ட போகிறது உங்களுக்கு என்னென்னா, இதே ECMWF மாடல் கடந்த சில தினங்களாக எப்படி மாறி இருக்குது அப்படின்னு. இப்போ நான் காட்டுறது வந்து உங்களுக்கு 22ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வந்த அந்த தரவு 22ஆம் தேதியிலேருந்து நேற்று 25ஆம் தேதி வரைக்கும் எப்படி மாறி இருக்குன்னு படிப்படியாக மாறி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி வந்து நாகப்பட்டினத்துக்கு அருகே கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடிய நிகழ்வு இருக்கிற மாதிரி காமிச்சது. இது எல்லாமே வந்து 2ஆம் தேதி பிப்ரவரி 2ஆம் தேதி காலை 5:30 மணி வரை மொத்தமாக பதிவாகக்கூடிய மழை அளவு. சரியா? இப்போ 22ஆம் தேதி, அதுக்கு அடுத்தது வந்து 3ஆம் தேதி வந்து இது பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக மழை காட்டுச்சு. இது வந்து நாகை தெற்கு டெல்டா பகுதிகளில் கிட்டத்தட்ட 10-12 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடுங்கிற மாதிரி தான் காமிச்சிது. 23ஆம் தேதி இரவு வந்த தரவு பார்த்திங்கன்னா இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் தெற்கு நோக்கி நகர்ந்துச்சு. 24ஆம் தேதி பார்த்திங்கன்னா அதே மாதிரி அதே நிலையில் இருந்தது, ஆனால் மழையின் அளவு குறைந்து விட்டது. இப்போது அடுத்து நம்ம பார்க்க போகிறது 24ஆம் தேதி இரவு வந்த இதே ECMWF மாடலோட மழை அளவு பிப்ரவரி 2ஆம் தேதி காலை 5:30 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழக கரையில் பெருசாக மழை அளவு காட்டலை, குறைஞ்சிருச்சு. இப்போது 25ஆம் தேதி போவோம். இப்போ இதில் நீங்கள் படிப்படியாக பார்த்திங்கன்னா இந்த மழை ஏற்படக்கூடிய இடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கு நோக்கி நகருது. இது 25ஆம் தேதி காலையில், அதாவது மத்தியானம் 11:30 மணிக்கு வந்தது. இது 25ஆம் தேதி இரவு 11:30 மணிக்கு வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா திரும்பவும் தெற்கு நோக்கி தள்ளப்பட்டிருக்குது. இப்போது இது நான் வந்து உங்களுக்கு வரிசையாக காட்டினேன்னா உங்களுக்கு தெரியும். ஒன்றொன்னா இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அது வந்து அந்த மழை நிகழ்வானது படிப்படியாக உங்களுக்கு மேலும் தெற்கு நோக்கி எடுத்து செல்லப்படுகிறது. இது வந்து 22ஆம் தேதி 25ஆம் தேதி கிடைப்பட்ட நாட்களில் இந்த ECMWFங்கிற மாடலோட தன்மை எப்படி மாறிச்சுங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். அதே மாதிரி உங்களுக்கு வெவ்வேறு மாடல்கள் இதுவும் வந்து நீங்கள் பார்க்கலாம். இதுவும் வந்து ஒரு வகையான எடுத்துக்காட்டு தான், எப்படி வந்து வெவ்வேறு மாடல்கள் வெவ்வேறு மாதிரி சித்தரிக்கின்றன. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா இது ECMWF 4ஆம் தேதி பிப்ரவரி 4ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய மழையின் அளவு. GFS பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஜெம் கனடியன் மாடல். இது வந்து இலங்கைக்கு மேலே தான் பெரும்பாலும் மழை நிகழ்வுகள் காட்டுது. இது வந்து GFS பார்த்திங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் இலங்கைக்கு மேலே பெரும்பாலான மழை நிகழ்வுகள் இருக்கிற மாதிரி காட்டுது. இது வந்து ஆக்சஸ்ங்கிறது ஆஸ்திரேலியன் மாடல். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலங்கைக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் பெரும்பாலுமான மழை நிகழ்வுகள் காட்டுது. இது வந்து உங்களுக்கு என்ன காட்டுது அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த மழை நிகழ்வுகள் அந்த நாளை ஒட்டி வரும்போது வானிலை படிவங்கள் மாறிக்கிட்டே வருது. இது ஏன் மாறிக்கிட்டே வருதுன்னா, இந்த கிழக்கத்திய காற்று மற்றும் மேற்கத்திய கலக்கத்தின் ஊடுருவல் சரியாக அந்த நேரத்தில் அமைய வேண்டும். அந்த நேரத்தில் அமையலைன்னா உங்களுக்கு இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் நான் வந்து முதலேருந்து உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது இந்த ஊடுருவல் ஒரே சமயத்தில் ரெண்டும் ஒன்றா வரணும், வந்தால் தான் வந்து இந்த மழை நிகழ்வுகள் ஏற்படும். இப்போது நம்ம ஆங்கில காணொலியை பார்ப்போம். Welcome once again to today's weather inference from Chennai or Madikalam. As one can see from the satellite image, the Indian subcontinent is very much pretty much clear in terms of convective clouding. There's some bit of convective clouding along the equator, but if you see, most of the action is in the southern hemisphere. As you can see, it is over Australia and over Madagascar, where a couple of cyclones are there and disturbances are there. And also if you see, even over the maritime continent, Southeast Asia, there's not much of activity.
above equator. Most of the action is south of equator. This pretty much is what is the seasonality, because it is summer in the southern hemisphere, and along with summer it is the monsoon time in Australia. So it is par for course. So this is what is expected at this time of the year. Now as far as north of equator goes, normally we do not see much rainfall activity at this time, except for instances where there is a little bit of support in terms of synoptic conditions. Now let's look at the wind chart and see how things are. Now if you see the wind charts, as you can see, in terms of humidity, you can see there is not much of moisture over the Indian subcontinent. That's because most of the winds are from north. There is a little bit of easterlies, but that is basically driving towards Sri Lanka, because as you can see, there's not much of support over the places in the north of equator. Now if you look at the wind charts later, there is a bit of circulation which is coming in, a weak circulation which is coming in, but the weak circulation is well south of the latitude which could possibly influence Tamil Nadu. So if you see, it continues to remain mostly dry for most of Tamil Nadu. So the circulation, as you can see, it's drifting west southwest. So the impact is going to be over Sri Lanka largely, with some parts of southern Tamil Nadu and maybe delta. But in terms of impact for Tamil Nadu as such, the impact is going to be very limited compared to what initially models are estimated. As you might remember, late January there were spells of rains which was being shown in models. Now if you look at the rainfall accumulation for the next 5 days or so, there's hardly any rain over Tamil Nadu, whether it is ECMWF, GFS or ICON, the German model. There's not much of activity shown. So as we see, until 2nd or 3rd, we are not going to see much of any rains over Tamil Nadu. Now what happens, why does it change? The answer lies in the wind charts again. As we keep saying often, at this time of the year, especially late January, February and March, it's not just the easterlies which bring the rains, but the interaction between the easterlies and the westerlies in the form of western disturbance or mid-latitude tropical, mid-latitude westerly trough, whichever you want to call. It is this interaction which brings the rains. Now let's look at 500 HPA, which is about 5.5 kilometers above sea level. Now you can see the wave-like pattern in the westerlies, the jet stream. So basically what happens is, it is this wave-like movement, the up and down, which is giving you that possibility of an interaction between westerlies and low level easterlies and higher level westerlies. Now as you can see, what normally happens is, occasionally there's a dip over peninsular India. Like how there's a dip here. The dip happens over the peninsular India. There are occasions when this dip has reached Chennai and Bangalore latitude and even little further south also. When this dip happens and there is an interaction with easterlies and this dipping trough, the rainfall events happen. Whether it is Taramani a few years back when nearly 10 centimeters was recorded in an hour, or Karaikal again some 8-9 centimeters in a couple of hours. All of these events have had an interaction between the westerly trough and the easterlies. Now this is a very small window. Both of this has to happen at the same time for the rain events to happen. So at times what happens, models expect this to happen, so there's a little bit of rainfall, associated rainfall, which is estimated. Now if there is a delay in the westerly trough coming in over the peninsular India or the easterlies, this does not happen. Or if the dip in the trough is not as low as what models originally estimated, the rain event does not happen. So if you see now, in the current context, earlier there was this dip which was forecasted over peninsular India. That has not happened. Now if you see, we are looking at a dip here, which is over the Arabian Peninsula. Some of the models are estimating this one to move into peninsular India
in the early days of February, 2nd, 3rd. So we'll have to see whether that happens or not. So unless and until this interaction happens at the same time, we are likely to not see any major rainfall episode. This is what we've been trying to explain over the past few videos. Unless and until everything falls into place at the right place, right time, the rainfall episodes don't happen. Now let's see something else. This is a set of charts which are basically accumulated rainfall as of 2nd February. Now we'll start with 22nd of January. Now all of these are basically ECMWF charts, which is from 22nd January until 2nd February. Now if you see that, I will go from the later date to the current date. So this is on as of the run on 22nd Jan. You see some heavy rains forecasted to the east of Delta. Now let's go to 23rd. You see the rainfall quantity increase, and also there's a little bit of westerly push as well. So we are seeing rainfall over Delta. Now from 23rd we move to 24th. You still see rains, but there's a gradual movement of the rain seen towards south. We'll continue to the late edition of 24th. Again, rains have slightly reduced over Tamil Nadu. It is still there, but you can again see a small movement to the south. Now go to 25th, 24th night run. It's again the same case. Rains have reduced, little bit of movement towards south. 25th, bulk of the rains over Sri Lanka. Now you can see not much of rains over the Tamil Nadu, except for little bit of rains in the extreme coast. So this is last night's run. It's again gone down further south. So when I run it together, you'll understand how the rainfall estimates have gradually shifted south from the initial runs. That is because the interaction between westerly and easterlies do not seem to happen as originally models estimated. So the rains now are purely easterlies, which are expected to influence only Sri Lanka. So this is what we'll have to, as a regular weather watcher, it's important for us to understand these trends to figure out whether a certain event can happen or not. In the coming days, I'll try to explain about ensembles, which are a very interesting tool, a set of tools which one could use and understand like probabilities, etc., to really pick whether how good the possibility is for an event to happen. This ensembles possibly I will try to explain in the coming days. So as I said, up to the first couple of days of February, there's not much of activity. 4th, 5th models are showing some rates. 3rd, 4th, 5th, whatever. We will see in the next couple of days how things evolve, and maybe I will update if the rains are likely to happen or not. Okay, so that's the scene as of today. Thanks for joining us. Do stay with us in the set of videos. We'll try to explain not just the weather, but also try to give an explanation of how things are, so that you could also learn slow gradually as the days come. Nandri, Vanakkam.